வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஜூலை 15ஆம் நாள் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பிறந்த தினம். வருஷத்துல ஒரு நாளாவது அவர் மாதிரி பெரிய நல்ல உள்ளம் படைத்த புனிதமான தூய அரசியல்வாதிகளை நினைச்சு பார்க்கணுமா வேண்டாமா? ஒரு காலத்துல நம்ம தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தார். டெல்லியில மத்திய அரசு நேரு தலைமையில் இயங்கிட்டு இருக்கும்போது அந்த அரசுக்கே இவர் ஒரு பெரிய ஆலோசகராக இருந்தார். இன்னொரு பேர் கூட உண்டு அவருக்கு, கிங் மேக்கர் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா, இவர் யாரை சொல்றாரோ அவங்க தான் அந்த பதவியில் அமர்வாங்கங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஞானம், அறிவு, புத்தி கூர்மை, சமயோசித புத்தி எல்லாம் நிறைந்தவர். இத்தனைக்கு அவருக்கு என்ன பேருங்க? படிக்காதவர். கர்ம வீரர் காமராஜர் படிக்கவில்லை, படிக்க அவரால் முடியவில்லை, அந்த அளவுக்கு ஏழ்மை. அதனால் அவர் நிறைய பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்து குழந்தைகளை படிக்க வச்சார். அதில் உச்சபட்சமாக அவருடைய சாதனை நம்ம சொல்லணும் அப்படின்னா, கல்விக்கு வழி விட்டது தான். குழந்தைகளுடைய கல்வியை முக்கியமாக நினச்சி எப்படியாவது அவங்கள பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி படிக்க வச்சார். மதிய உணவு போட்டு படிக்க வச்சாருன்னா பாருங்களேன். அதுக்காகவாது மதியம் வந்துட மாட்டானா ஸ்கூலுக்குன்னு அவருடைய நினப்பு. அதனால் ஒருவேளை சாப்பாடு போட்டு பள்ளிக்கூடத்தை நடத்தினாங்க. அவருடைய காலத்திலேயே 25 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அரசாங்கத்திலேருந்து கல்விக்காக. இன்றைக்கெல்லாம் அது எவ்வளோ கணக்கெல்லாம் போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு கல்வி வளர்ச்சி அடைந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் தான். விருதுநகரில் தோன்றியவர். அவரை பற்றி கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, சொல்லிகிட்டே போகலாம். யாருக்கும் தெரியாது இல்லை. முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது யார் அப்படின்னா, இன்றைய இளம் தலைமுறையினர். 12ஆம் தேதி சனிக்கிழமை மாலை மலரில் ஒரு சப்ளிமெண்ட் வெளியிட்டிருக்காங்க. காமராஜர் பிறந்த நாள் சிறப்பு மலர். பூரா அட்டை டு அட்டை அவரை பற்றி தகவல் தான். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வாங்க இன்னைக்கு கொஞ்சம் அவரை பற்றி பேசுவோம், சரிங்களா? எப்போவுமே நம்ம ஏதோ பேசிகிட்டு இருக்கோம். ஒரு நல்ல விஷயம், நல்லவரை பற்றி நல்ல நாளில் பேசுவோம் தானே. வாங்க போகலாம். காமராஜர் ஒரு சகாப்தம். ஆஹா! கர்ம வீரரே, தவப்புதல்வனே, மனிதரில் புனிதரே, கல்வி வளர்த்த காமராசரே. ஆஹா! பிறந்த நாளன்று திறந்த பள்ளி, ஸ்ரீரங்கத்திலே 60வது ஆண்டிலே காங்கிரஸே சொத்து, தனக்கென்று சொத்தே கிடையாது. தமிழ்நாடு தான் அவர் சொத்து, தமிழ்நாட்டு மக்கள் தான் அவரது சொத்து. ஆஹா! மதிய உணவு திட்டம். காமராஜரை பற்றி சொல்வதற்கு நாள் பத்தாது, ஆண்டுகள் பத்தாது, யுகங்கள் பத்தாது. அந்த அளவுக்கு அவருக்கு பெருமைகள் ஏராளம் ஏராளம். இந்த பணத்தில் இன்னும் 10 பள்ளி, ஏதாவது ஒரு செலவு சொன்னோம்னா அது மாதிரி நேருக்கே யோசனை சொன்னவர் நம்ம காமராஜர். ஆஹா! என்ன ஒரு அற்புதமான மனிதர். வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கோம். ஆனால் நமக்கு அவருடைய அருமை தெரியாமல் நம்ம அவரை தொலைச்சிட்டுமே. தப்பு இல்லையா? எவ்வளவோ பாடுபட்டார் நமக்காக. ஆனால் அதுக்குண்டான நன்றியை நாம் செலுத்த தவறிட்டோம் இல்லைங்களா? எல்லாம் காலத்தின் கோலம். கஷ்டப்படணும்னு வரும்போது வேறு இப்படித்தான் தோணும். வேறு எப்படி தோணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை முன்னேற்றங்கள் தமிழ்நாட்டில். நீர்ப்பாசனத்துக்கு சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு வரைக்கும் அவர் கட்டின டேம் தான் பேர் சொல்லிகிட்ருக்கு. ஆஹா! அற்புதமான மனிதர், உண்மையான சமூக நீதியாளர், பாசத்தோடு பேசுபவர் காமராஜர். கல்வி கண் திறந்த காமராஜர் அருமையான மனிதர். மிக 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 நல்ல ஒரு புனிதர். தனக்கென குடும்பம் இல்லை, தாயிடம் பாசம் அந்த அளவுக்கு உண்டாம். ஆஹா! ஆனால் தாய்க்கு ஏதும் செய்ததில்லை. முதல்வரின் தாய் பாவப்பட்டுத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அதெல்லாம் காண கிடைக்காத விஷயங்கள். கிட்டத்தட்ட நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த நன்னாளில் அவரை நினைத்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்கள் கருத்துக்களை தாராளமாக சொல்லலாம். மீண்டும் அடுத்த எபிசோட் சந்திப்போமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.